Chai with Chitra. ஜெயலலிதா உங்ககிட்ட அன்பா இருப்பாங்களா? சிக்ஸ்டி மேன். அளவுக்கு மீறி பேசவும் மாட்டான், அளவுக்கு கம்மி மேலே பழகாமல் இருக்கவும் மாட்டான். இவனுடைய பழக்கம் பூராவும் வீடு தான். எனக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்து போச்சு எம்ஜிஆருக்கு, அதை நான் வெளியே சொல்கிறதில்ல. அந்த அம்மா படத்தில் ஆக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கு. அவங்க அம்மாளுக்கு எம்ஜிஆருக்கு ஆகாது, பிடிக்காது. வரும் ஷூட்டிங்னு சொன்னால் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போவோம், நானும் போவேன். அவங்க சொந்த இது மேக்கப் மேன் வச்சுருக்காங்க. அம்மா இது 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 ட்ரெஸ்ஸு இது சரி சொல்கிறேன், இது என்ன காப்பி சாப்பிட்டாரு. அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு அவள் இருந்தாலே ஜாஸ்தி பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப சுற்றி போயிடுவா அவன் அம்மா. ஐயோ பொறாமல் பிடிச்சவன். ஜெயலலிதா கிட்டே எல்லாம் நம்ம மதியை வச்சுட்டு சேரில் உட்காந்து நாங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணி நாங்கள் ஒருத்தம்மா என்ன சரி சொல்கிற போய்ட்டு பழகிறதில்ல. அதை போல் பழகிறதுக்கு ஆளே. அவ்வளோ அன்பாக பாசமாக. அப்போ காரணம் என்னன்னா, அவளை ஒரு நடிகைன்னு தான் நாங்கள் நினச்சோம், நான் ஒரு தொழிலாளின்னு தான் நாங்கள் நினச்சோம். இப்படி ஒரு சம்பவம் இவ்வளோ உயர்வாக வருவார் நாங்கள் கனவு கண்டனா சார். காஷ்மீரில் யாருக்கிட்டையும் பழக மாட்டார், நான் ஒருத்தங்கிட்ட தான் பழகும். எம்ஜிஆர் கட்டலை துரைக்கிட்ட தான் பழகக்கூடாது, வேறு யாரும் பேசக்கூடாது. யாரும் பேச மாட்டாங்க, அந்த அம்மா கிட்டே போக மாட்டாங்க. ஷூட்டிங் ஆனால் நான் தான் அம்மா ரெடி வாங்க அப்படின்னு போவோம். வந்து சாட்டை எடுப்பான், இது எடுத்துட்டு திரும்ப போய் தனியாக சேர் போட்டு உக்காந்து புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம், படிப்பு தான். ஞாபக சக்தி அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவருக்கு ஜெயலலிதா இவர்கிட்ட அடிமையாயிட்டார். ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணுறது முடிவு வந்துட்டார். சில்கேமன்னு இதுக்கிட்ட அவருக்கு ரொம்ப இவருக்கு அவர் தான் தடுத்தது, அவர் தான் சொல்லணும். அதெல்லாம் நாகராஜராவா அவருக்கு அவ்வளோ க்ளோஸ் இது. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த எம்ஜிஆருடைய நிலையிலே அவர் நம்ம பயன்படுத்திட்டான். அப்படியே கடைசிபடி சார் பொண்டாட்டி போலவே வந்துட்டான். கடைசி வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. பட் எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணுறதா இருந்தாரா? பண்ணுறதுக்குன்னு அந்த ஐடியாலாம் நடந்துச்சு. அதெல்லாம் நடந்து 6ஆம் வேறுபாடு தெரிஞ்சு போச்சு. அவர் எறிகிட்டார். அவர் பண்ண எதிரி அவர் தானே எதிரி. அவர் இறந்த உடனே அந்த முதல் மந்திரி வருது, இவர் தானே போய் தடுக்கினார். தடுத்து அந்த அம்மாவை முதல் மந்திரி கொண்டு உட்கார வச்சு நாங்கள் அப்போல்லாம் போய் அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் உட்காந்து. ஆமாம், அங்கே இதில் வீடு கட்டி நாங்கள் போய் அங்கே பேசுவோம். அந்த அம்மா வந்து உட்காந்து எல்லோரும் வருவாங்க. என்னம்மா கட்சி பண்ண இருக்க வேண்டாம், ஒன்றும் கவலைப்படாது சார், ஒன்றும் ஒன்று இதை சாப்பிட்டியா? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் உடம்பை ஜாக்கிரதை பார்த்துக்கோமா, நீங்கள் ஜாஸ்தி அலையதே எதில் நல்லா அருமையாக பேசும். நல்லா அதை பண்ணிட்டு நாங்கள் வந்துடுவோம். அதுக்கு பிறகு எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் இருந்தார். கடைசியில் எல்லோரும் போய் அவங்க 6ஆம் வேறுபாடை பிடிச்சி வாங்கிட்டு வாங்கிட்டு நீங்கள் தடுக்காத இது அந்த அம்மா கிட்ட ஆட்சி கொடுக்கும், ரெட்டை இலையை போயிடும். எம்ஜிஆர் இருந்துட்டு போகணும். அந்த பொண்ணு படித்தவ நல்ல பிரெயின் வருவா, அவள் காப்பாற்ற வேண்டிய எல்லா அட்வைஸ். அப்போ தான் 6ஆம் வேறுபாடு பேக் ஆடா. அந்த அம்மா கூப்பிட்டு ஆட்சி கையில் கொடுத்து 37 கோடி ரூபாய் கட்சி போனாமல் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்துட்டு அவன் அமைச்சராக இருக்கும்போது உட்காந்து சாசியமாக உட்காருன்னு சொல்லு கூப்பிடுவோம். அதெல்லாம் பார்த்து தான் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், அவமானப்படுத்திட்டார். இவர் செஞ்சது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவர் பண்ண திருக்கூத்து 6ஆம் வேறுபாடு. எந்த காலகட்டத்தில் டிஆர் ரங்கநாத்தோட நீங்கள் பணியாற்றினீங்க? யோகானந்தன் டைரக்டர் தான், அவர் நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆர் சொல்லி நிறுத்திட்டார். ரங்கநாத் சார் வந்துட்டார். என்ன இந்த பக்கம் திரும்பினா அடிப்பார், இந்த திரும்ப அடிப்பார். என் மேலே பாசம் காட்டின ஒரு ரங்கநாத் சார் போல யாரும் கிடையாது, யாரும் தெரியும். அவ்வளோ பாசம். கிருஷ்ணா பூச்சருக்குள்ளே வந்தேன் துரை அப்படின்னு கோப்பேன். அந்த என்ன வரலண்ணே, அவன் வந்தவனே சொல்லு, நான் வந்திருக்கேன் சார். ஏன் எப்போ வந்தீங்க? வீட்டுக்கு இருந்த சாப்பிட்டீங்களா? என்ன அப்போது ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன்.
ராஜா ஜெயசங்கி படம் நடந்தது. இவர் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர். நடுவில் குண்டுராவு குண்டனை வச்சு ட்ராமா நடத்திக்கிட்டு இருக்கார். இவர் ஒரு ஸ்டேஜில் அவனை அடிக்க வேண்டும், இறங்கினாருன்னா திடீர்னு இறங்கி வேணும், இல்லை பண்ணால் சேஃப்டியாக இருக்காரு. அப்படி ஆள் சேஃப்டியை விட்டுட்டு குண்டை தூக்கி அடித்து கொண்டு விழுந்துட்டான் சீர்காழியில் ஃப்ராக்சர். ஆமாம். என்னென்னா எப்படி இல்லை, ஸ்லைட்டாக ஃப்ராக்சர், அவள் தான் பெருசு கொண்டு கிடையாது. அது ஒரு 15-20 நாள் ஆனால் சரியாக போடும் இல்லாமல். ஏன்னா நீங்கள் இவ்வளோ உஷாராக இருக்கவங்க சரி, ஆனால் இல்லை சினிமா விடுவோம், எது உஷாரு எது இல்லை அது சரி. என்ன சாப்பிட்டீங்க? என்ன காப்பி வந்தோம். யார் வந்து பார்த்தாலும் முதல்ல காப்பி கொடுத்துட்டு தான் அவன் பேசுவான். அப்போ இவருக்கு கால் ஒடிஞ்சு இது பண்ணு. இப்போ ஷூட்டிங் நின்று போச்சு. படத்தை எடிட்டிங் பண்ணுவோம், எடிட்டிங் வேலையே இல்லை. அப்போ சஞ்சய் ராமதாசன் தெரியல, சஞ்சய் ராமதாஸ் அவர் அடிக்கடி வருவார், பேசுவார், போவார். எனக்கு நம்ம பழக்கம், நம்ம செட்டியார் சாப்பிட்டுட்டு காலம்பரம் 9:30 மணி சாப்பிட்டுட்டு சேரில் உட்காராரு. நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் என்னன்னா எங்கள் சித்தப்பாரை குடிக்கார இது பண்ணி ஒரு ரகலை பண்ணிட்டு சேலத்திலேருந்து திருநெல்வேலிக்கு மாற்றிட்டாங்க. அவரை திருப்பி மெட்ராஸுக்கு மாற்றணும். அதை செட்டியார்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் ஐஜி கிட்ட சொல்லி எங்கள் சித்தப்பா எப்படின்ட்டார், அவர் குடிக்கலைன்னா ஒன்று எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்கண்ணே. அப்படியா, சரி இரு வரேன். உடனே ஃபோன் பண்ணார். ஹலோ துர்ராஜன்னு எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க சித்தப்பா இல்லை, அதை நோட் பண்ணுங்க. அவனை அங்கேருந்து சேலத்துக்கு மாற்றுறீங்க, அதை கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுங்க. சொல்லிட்டேன், வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அதை பேசிகிட்டு இருந்துட்டு இந்த பக்கம் திரும்பணும். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஐடியா கேட்குறது அப்படின்னு. என்ன, அவர் எப்படி 2 மாதம் ஆகும் வரத்துக்கு. ஆமாம், அதுக்குள்ளே நாம் ஒரு சின்ன படத்தை எடுத்து முடிச்சிடலாம். முடியுமா? முடியுங்க. கதையை செலக்ட் பண்ணலாம். டச் அப்படியே டெய்லி ஷூட்டிங் வச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஐடியா எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் நாளைக்கு சாயந்தரம் சொல்கிறேன். கோபால் ஐயர்னு இந்தியன் பேங்க், அவர் தான் ஃபைனான்ஸ். போய் அவர் ஓகே சொல்லிட்டேன். நேரம் வந்து துரை வாங்கினேன். உடனே எசிடென்ட் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதை நான் கொடுக்குற வேணும் இருக்கேன். ஆரம்பிச்சிடலாம். சஞ்சய் ராமதாஸ் இருக்கல அவர் உடனே கதையை கொண்டு வந்தார். இருந்தாலும் துரை படிக்க வேண்டாண்ணே, ஸ்கெட்ச் எடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும். யார் ஹீரோ? அவர் வெள்ளை நடிகர், அது எக்மோரில் இருந்தார் பாலாஜியை போடலாம். ஹீரோன்னு யார்? உடனே செட்டியார் சொன்னாங்க, ராகினியை போட்டுடலாம். உடனே டைரக்டர் சொன்னார், நல்ல கரெக்டு தான் நல்லது. அப்புறம் வெள்ளனுக்கு அது எங்கள் வீட்டுக்கு முன்னால் மாடியில் தான் குடியிருக்கான், அந்த உயரமாக இருப்பானே. நான் தான் சிபாரிசு பண்ணேன். நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன். அவனை வரதல் வந்தானா பேசுகிறேன். தரிசை தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். படத்தை படிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். நல்லா போச்சு சார். அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனோட பாடல் கம்போசிங்க்கு போயிருக்கீங்களா? அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். கண்ணதாசன் அவன் வேலை உண்டு, அவன் உண்டு, அதை உண்டு. போய் படுத்துவார், வருவார், எதிர்வார். ஆனால் கத்தக்காரம் போட்டுட்டு மியூசிக் டைரக்டர் போட்டுட்டு காமிச்சிட்டாருன்னா இன்னொரு தப்பா வச்சு யார் நம்ம மியூசிக் நாங்கள்லாம் உக்காந்துருக்கோம். சிகரெட் எடுப்பார், அப்படி போவார், அப்படி வருவார், அப்படி போவார். நான் ஏன் பிறந்தேன் என் புவியில் பல்லவி நல்லவா. ஓகேண்ணா, அடுத்த அதே பள்ளிக்கு போ. பாட்டு முடிஞ்சு போச்சு. என்ன சார், ஒவ்வொருத்தன் மற்றவங்களாம் தத்தகாரம் வாங்கிட்டு டேப்பில் ஏற்றி வச்சுக்கிட்டு போட்டு பார்த்து எழுதிக்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு சொல்லுவான். அதை மாற்று, இதை மாற்று, அதை அங்கே உடைக்குது அப்படியே சொல்லி இந்த பாட்டை ஓகே பண்ணு. இவர் ஒரே வரிகளுக்கு போயிட்டாங்க. இது போல் உலகத்தில் கண்ணதாசன் தனிப்பெருமைங்க அப்படி.
ஜாஸ்தி நாங்கள் அவர்கிட்ட அதிகமாக நிறைய பழகினது கிடையாது. ம் பேசுவோம் பிடிப்போம், அண்ணன் ரொம்ப அன்பாக பேசுவார். அந்த அதை சிகரெட்டை வச்சுட்டு பொண்ணா காரில் ஏறி போடுவாங்க. உலகை சுற்றி வாலிபனுக்கு இவருக்கு கண்ணதாசனுக்கு கோவம் பக்கம். இவர் ரொம்ப மோசமாக திட்டார் ஓ எம்ஜிஆர். உலகை சுற்றி வாலிபன் படம் பாட்டுது. உடனே எம்ஜிஆருக்கு ஃபோன் வரும். நான் தான் பாட்டெல்லாம் எழுதுவேன், வேறு எவனும் உள்ள விட மாட்டேன். இவர் கவிஞரா? ஆ. எல்லா பாட்டும் அவர் தான் எழுதணும். அவர் கோவத்தில் இருக்கார். அவர் வேலை வந்துட்டார், பட்டு முடிச்சுட்டு போயிட்டார். எம்ஜிஆர் கேட்டதை கொடுத்தாரு. அதான் பணத்தை பற்றி அந்த குடியிலே தானே கிடைச்சாரு. குடி தான் 24 மணி நேரம் குடி. இல்லை போனால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருப்போம், அமெரிக்காவில் போய் செத்தான். அது போல் ஒரு கவிஞர் வர முடியாது. அதே போல தான் பட்டுக்கோட்டையம். பட்டுக்கோட்டை எங்கே இருந்தா தெரியுங்களா? என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மெத்தையில். ஆமாம், எனக்கு ரொம்ப நல்லா பழகுவோம். என்ன சார் சார் தான் கூப்பிடுவாங்க. அவங்க அண்ணன் ஒருத்தர் கணபதி அண்ணன் ஒருத்தர், அவன் பிஸ்னஸ் பண்ணி அவனுக்கு நல்லா சம்பாதிச்சா கிடைச்சா இல்லை. அவன் நிலைநாட்ட முடியல, அநியாயமாக போயிட்டான். மீட்டிங்கில் முத்தலிங்கம் வந்தான், ஜெயஸ்ரீ அண்ணா கூட்டி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணி அவளை ஜாஸ்தி படங்கள் இல்லை. ஒரே குழந்தை இல்லாத ஒரு பொண்ணு பிறந்தது. இது அதை வளர்த்தா இதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் உதவிலாம் பண்ணியிருக்கேன். எப்போ ஒரு பாட்டு கிடைக்குதுன்னா அது 10 வாய்ப்பு கிடைக்கும். இவர் ஒரு படத்தில் 6 பாட்டு 5 பாட்டு தான் விடும். எத்தனை பேருக்கு இவர் தர்மம் கொள்வார். எம்ஜிஆர்கிட்ட இருக்கும்போது நான் ஒரு படத்தில் நாங்கள் நடிக்கிறோமா இல்லையா, ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கேன், எம்ஜிஆர் இருக்காரு, டைரக்டர் நிலக்கடி. எங்கள் குரூப்பு தான் அதை ஒர்க் பண்ணும். எம்ஜிஆர் குரூப்புன்னு ஒரு குரூப், சிவாஜி குரூப்புன்னு ஒரு இதில் இருக்கவும் இதில் தான் இருப்பான். அவன் இருக்குது 2 பேருக்கு. புரட்சியில் அவன் கவர்ச்சி பண்ணி போடுவான், புரட்சியில் இவர் கவர்ச்சி பண்ணி போடுவான். இப்படி பண்ண இதில் என்ன அப்படின்னா, எவனாவது போய் அண்ணா அப்படின்னுமா காலில் தொட்டு டேய் துரை போய் போவார். உடனே அவர் சொல்ல வேண்டிய என்ன, அவன் பால் கும்பிட்றான்னா வேஷம் கேட்குறான் தான் அர்த்தம். அவர் சொல்கிறது என்னன்னா, துரையை போய் பாரு. சரிண்ணா அவர் என்கிட்ட வருவான். துரைண்ணே வணக்கண்ணா வணக்கம். ஏன் எங்களெல்லாம் காப்பாற்றுறவனே, உங்களை கண்டவுடனே எங்களுக்கு அந்த கையெடுத்து கும்பிட்றது தானாக வருதுண்ணே. நான் என்ன பண்ண என்ன நான் உன்னை போல நானும் ஒர்க்கர் தான். நான் அண்ணனை போய் பார்த்தேண்ணே. பார்த்தியா? என்ன நான் துறையை பாருண்ணே. இவா இவா அந்த பேடு இருக்கல அடையிலும் இதில் எங்கே உன் பேர் இருக்குன்னு பாரு பாரு தான் இருக்கேன். உன் பேரை எழுதிருக்கேன்டா. 40 பேரை எழுதி வச்சுக்கோ. எம்ஜிஆரை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் 40 பேர் நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த படத்தில் சின்ன கேரக்டர் இருக்க, பெரிய கேரக்டர்ன்றது கிடையாது. அதை நான் பூதாகாரமாக செஞ்சு இது பண்ணி 1000 2000 3000 வாங்கி கொடுப்பேன். அது எம்ஜிஆர் எனக்கு கட்டலை. ஷூட்டிங் ஒருத்தன் போஸ்ட்மேன் அப்படின்னு வருவான், அந்த லெட்டர் வாங்கிக்குவான், அவன் போடுவான், அதுதான் ஷாட், அவ்வளோதான். இதை ஒருத்தனுக்கு கொடுக்குறோம், என்ன பண்ண கொடுக்குது? 1000 ரூபாய் மேலே கொடுக்கணும். அவன் எம்ஜிஆர் என்ன சொல்கிறான், அதை என்ன டெவலப் பண்ணுறதுன்னு எனக்கு தான் தெரியும், அது அவருக்கு தெரியும், அதை செய்ய சொல்லுவார். ஏய் பாவங்க, நான் பண்ணியிருக்கேன். அவன் அங்கேருந்து நடக்கிறான். அப்படியும் இந்த ராமசாமி வீடு இதுதான். அப்படியா? அங்கேருந்து ஷாட் அப்படியே ஒரு அம்மா யார் இருக்கு உள்ள வாங்க, லெட்டர் இந்தா லெட்டர் சரி உடனே வந்து வரம்மா அந்த செருப்பை போட்டுட்டு கீழே இறங்கி. இது வரைக்கும் ஷாட் படத்தில் வராது. படத்தில் அவன் 13,000 அடிக்குள்ளே படத்தை முடிக்கணும். இதெல்லாம் கட் பண்ணிடுவான். 10 10 10 10
லெட்டர் போஸ்ட்மேன் யார் உடனே கீழே இருக்கும் ஷார்ட் இவனுக்கு 5000 ரூபாய் வாங்கி கொடுப்பான். கிரேட். என்னை வாழ்த்துவான். அவன் போல வாழ்த்து தான் என்னை நான் இந்த 93 வயசு இருக்கேன். இன்றைக்கு திரைப்படங்களில் வர்ற பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு எந்த படத்துலையாவது ஒரு பாட்டு பாப்புலர் ஆகி எல்லாரும் பாடினது உண்டா? அப்போ ஒரு படத்தில் ஒரு பாட்டு போட்டால் உடனே பப்ளிசிட்டி போடும். அந்த பாட்டுக்கு அந்த படம் போடும். இப்போ அது கிடையாது. பாட்டுக்கு மதிப்பே கிடையாது. காட்சி மலையிலேருந்து உருவான், இங்கேருந்து எகிரி குழுவான், உடனே காஷ்மீர்லேருந்து ஏழ்ச்சி பறி வருவான். அவ்வளோ செலவு பண்ணுறாங்க சார். கோடி கணக்கில் செலவு பண்ண. இவர் ஏன் இப்போ இந்த ஹீரோ இந்த கட்சி ஆரம்பித்தது என்ன? எம்ஜிஆர் போல நம்ம வந்துடலாம நினைக்கிறியா? அதெல்லாம் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் பிறகு ஒருத்தர் தான் பிறகு. அவர் போல் ஒரு வரவே முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி. வாங்க சார், நல்லா வாழ வேணும். நான் இன்னும் உயிரோடு இருந்தேன்னா என்னுடைய அருள், என்னுடைய இது உங்களுக்கு நிறைய இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.